Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போறது exercise 3.6 உடைய continuation பார்க்க போறோம். chapter 3 உடைய exercise 3.6ல fourth problem பார்க்க போறோம். last classல 3.6ல வந்து third problem வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனுடைய continuation problem. So fourth problem பார்த்தோம்னா determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 equal to 0. இதான் அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா determine number of positive and negative roots of the equation. So இந்த equation உடைய positive roots உம் negative roots உம் calculate பண்ண சொல்றாங்க. So இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ given equation p of x னு எடுத்துட்டேன். So p of x equal to x power 9 minus 5x power 8 minus 14x power 7 இதான் வந்து p of x னு எடுத்து எழுதிட்டேன். So இப்போ பாசிட்டிவ் ரூட்னாலே நம்ம p of x னு எடுத்து எழுதி அதிலிருந்து சைன் சேஞ்சஸ் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்க இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் உடைய இப்போ எக்ஸ் பவர் 9க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா ப்ளஸ், அதே மாதிரி 5x பவர் 8 உடைய முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா மைனஸ், அதே மாதிரி 14x பவர் 7 உடைய முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா மைனஸ். ஸோ இப்போ என்ன செய்யணும், இப்போ சைன் சேஞ்சஸ் இங்கே எடுத்து எழுதுகிறேன். ஸோ ப்ளஸ் மைனஸ், ஸோ இங்கே ஒரு இடத்துல ஆப்போசிட் சைன் கிடைக்குது 1, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மைனஸ் மைனஸ்னு கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தோன்னா p of x has one sign changes. அப்போ இங்கே வந்து ஒரு தடவை தான் சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒரு தடவை சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் ரூட்டு தான் இங்கே கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ரூட் கால்குலேட் பண்ணணும். ஸோ கொஷினில் வந்து டிட்டர்மைன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ரூட்னா p of x கால்குலேட் பண்ணணும், நெகட்டிவ் ரூட்னா p of minus x. ஸோ இப்போ நெகட்டிவ் ரூட் கால்குலேட் பண்ணுறதுக்கு p of minus x எடுத்துக்கணும். அதாவது p of xயில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுனா, இப்போ த்ரோ அவுட்டாக எல்லா எக்ஸ்லேயும் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 9னா மைனஸ் எக்ஸ் பவர் 9, அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 8னா ப்ளஸ் வந்துடும். ஸோ அப்போ அதாவது பவரில் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மைனஸ் சைன் வரும், சைன் சேஞ்ச் ஆகும். ஈவன் பவர் இருந்துச்சுன்னா அங்கே சைனே சேஞ்ச் ஆகுது. அப்படியே அந்த டேர்ம் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் 9 இருக்குது, இது ஆட் நம்பர், அப்போ ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் எக்ஸ் பவர் 9. இங்கே பார்த்தா ஈவன் பவருக்கு அந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும், மைனஸ் 5x பவர் 8. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 7னா திரும்ப ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யறதுனா ஒவ்வொரு டேர்ம்ஸோடைய சைன் எடுத்து எழுதுறேன். இப்போ எக்ஸ் பவர் 9 அதோடைய சைன் வந்து மைனஸ், அதே மாதிரி எக்ஸ் பவர் 8னா 5x பவர் 8 உடைய சைன் வந்து மைனஸ், அதே மாதிரி எக்ஸ் பவர் 7 உடைய சைன் வந்து 14x பவர் 7 உடைய சைன் வந்து ப்ளஸ். இப்போ ஆப்போசிட் சைன் எடுத்து எழுதுறேன். இப்போ மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் சைன் கிடைக்குது. ஸோ ஒரு ஆப்போசிட் சைன் கிடைச்சுன்னா அப்போ ஒரு நெகட்டிவ் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இப்போ இங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னால் எத்தனை பாசிட்டிவ் ரூட், எத்தனை நெகட்டிவ் ரூட், அதுக்கடுத்து வந்து இமேஜினரி ரூட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா பாசிட்டிவ் ரூட் வந்து எம்னு எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து கே, அதுக்கடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து என், அதுக்கடுத்து இமேஜினரி ரூட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க இப்போ பாசிட்டிவ் ரூட் அந்த ஹெட்டிங் கீழே 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவ் ரூட்னா p of x. இப்போ p of xல ஒரே ஒரு தடவை தான் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ரூட் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் ரூட். இப்போ நெகட்டிவ் ரூட்டுன்னா 1 போட்டிருக்கேன், ஏன்னா நெகட்டிவ் ரூட்னா p of minus x. இப்போ p of minus xல எத்தனை தடவை சைன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒரு தடவை தான் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, 1 time only சைன் சேஞ்ச். ஸோ ஒன்லி 1 நெகட்டிவ் ரூட் ஒன்லி அக்கர். ஸோ அப்போ இங்கே வந்து 1 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்குன்னா இந்த ஈக்குவேஷனுடைய பவரில் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 9 தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ இங்கே வந்து 9 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ 9 டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் வந்து 9. இப்போ இமேஜினரி ரூட்னா 1 + 1 2. ஸோ இந்த 2 எடுத்து வந்து 9 கூட மைனஸ் பண்ணால் 9 - 2 7. ஸோ அப்போ 7 இமேஜினரி ரூட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ்னால் பாசிட்டிவ் ரூட்டும் கால்குலேட் பண்ணணும், நெகட்டிவ் ரூட்ஸும் கால்குலேட் பண்ணணும், அதுக்கடுத்து இமேஜினரி ரூட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்போ கிவன் ஈக்குவேஷனாக என்ன செய்யறேன்னா p of xன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறேன்.
இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா let p of x equal to x power 9 plus 9 x power 7 plus 7 x power 5 plus 5 x cube plus 3x. ஸோ அதை p of x எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸுடைய சைன் எடுத்து எழுதுகிறேன். இப்போ x power 9 உடைய சைன் வந்து ப்ளஸ் 9x power 7க்கு முன்னாடி என்ன சைனுக்குனா ப்ளஸ் அந்த எடுத்து எழுதிக்கிறேன். அதுமாதிரி 7x power 5க்கு முன்னாடி என்ன சைனுக்குனா ப்ளஸ், அதேமாதிரி 5x கியூபுக்கு முன்னாடி என்ன சைனுக்குனா ப்ளஸ், 3xக்கு முன்னாடி என்ன சைனுக்குனா ப்ளஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா p of x has no sign changes. அதாவது p of xல சைன் சேஞ்சே வரல, ஏன்னா எல்லா சைனுமே ப்ளஸ் சைனாக இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் சைனாக இருந்தால் நோ ஆப்போசிட் சைனே வரல. அப்போ நோ ஆப்போசிட் சைனாக p of x has no sign changes. அப்போ சைனே சேஞ்ச் ஆகலைன்னா அப்போ நோ பாசிட்டிவ் ரூட்டுன்னு அர்த்தம், அங்கே பாசிட்டிவ் ரூட்டே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நெகட்டிவ் ரூட் கால்குலேட் பண்ணணும். நெகட்டிவ் ரூட் கால்குலேட் பண்ணால் p of minus x எடுத்துக்கணும். அதாவது எக்ஸில் போயிட்டு மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ த்ரோ அவுட்டாக p of xயில் போயிட்டு எல்லா எக்ஸ்லேயும் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னா மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 9x பவர் 7 மைனஸ் 7x பவர் 5 மைனஸ் 5x கியூப் மைனஸ் 3xன்னு கிடைக்கும். திரும்ப என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டேர்ம்ஸோடைய சைன் எடுத்து எழுதுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் x பவர் 9 உடைய சைன் வந்து முன்னாடி என்ன சைனுக்குனா மைனஸ், அதை எடுத்து எழுதிட்டேன். அதேமாதிரி 9x பவர் 7க்கு முன்னாடி என்ன சைனுக்குனா மைனஸ் எடுத்து எழுதிட்டேன். 7x பவர் 5க்கு முன்னாடி என்ன சைனுக்குனா மைனஸ் எடுத்து எழுதிட்டேன். 5x கியூபுக்கு முன்னாடி என்ன சைனுக்குனா மைனஸ் எடுத்து எழுதிட்டேன். 3xக்கு முன்னாடி என்ன சைனுக்குனா மைனஸ் எடுத்து எழுதிட்டேன். இப்போ த்ரோ அவுட்டாக எல்லா சைனுமே மைனஸாக இருக்குது, சைனே சேஞ்ச் ஆகலை. அப்போ p of minus x has no sign changes. ஸோ p of minus xல சைனே சேஞ்ச் ஆகலை. அப்போ சைனே சேஞ்ச் ஆகலைன்னா இப்போ நோ நெகட்டிவ் ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் அந்த நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரூட்ஸ், இப்போ பாசிட்டிவ் ரூட்னா ஆக்சுவலாக பாசிட்டிவ் ரூட்னா p of x. ஸோ அப்போ எத்தனை பாசிட்டிவ் ரூட் வருதுன்னா இங்கே சைனே p of xயில் சைனே சேஞ்ச் ஆகும். அதே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இங்கே p of x has no sign change. அப்போ வந்து நோ சைன் சேஞ்ச்னா நோ நெகட்டிவ் நோ பாசிட்டிவ் ரூட், அப்போ ஜீரோன்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நெகட்டிவ் ரூட்ஸ்னால் இங்கே வந்து இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகலை, அப்போ ஜீரோ. நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னால் நம்மளுடைய ஈக்குவேஷனில் போய்ட்டு ஹையஸ்ட் நம்பர் தான் டோட்டல் ரூட்ஸ். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஹையஸ்ட் நம்பர் 9, பவரில் 9 இருக்குது. அப்போ 9 தான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 9 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ்னால் 9ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி ரூட்ஸ், இப்போ இமேஜினரி ரூட்ஸ் 9ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இமேஜினரி ரூட்ஸ்னால் பாசிட்டிவ் ரூட்டையும் நெகட்டிவ் ரூட்டையும் ஆட் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு டோட்டல் ரூட்டில் மைனஸ் பண்ணணும். இப்போ 0 + 0னா 0 வரும். அப்போ 9 - 0 9. அப்போ இமேஜினரி ரூட் ஈக்குவல் டு 9ன்னு வரும் நமக்கு. ஸோ இதோட நமக்கு 4th சாப்டர் முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்குதுன்னா, ஸோ இது வந்து மவுண்டெயின்லேருந்து ஒரு கீழே இறங்குதுன்னா அங்கே வந்து ஆங்கிள் மேக் ஆகும். அந்த ஆங்கிள் வந்து டீட்டா. ஸோ அதுக்கடுத்து நம்ம டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து m ஈக்குவல் இப்போ ஸ்லோப் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஸ்லோப்னா என் ஸ்லோப்பை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா m. ஸோ m ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுனா இது tan தீட்டாவுடைய ஃபார்முலா. அப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுக்கு பதிலாக tan தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து m ஈக்குவல் டு tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு தீட்டா மட்டும்தான் வேணும்னா tan வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும். அப்போ tan இன்வர்ஸ் m ஈக்குவல் டு தீட்டா. அப்போ தீட்டா வேணும்னா அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம தீட்டா கால்குலேட் பண்ணணும். அதாவது in order to solve for theta we need the inverse trigonometric function called inverse tangent functions. So that means in order to solve for theta, இப்போ நம்ம theta calculate பண்ணுறோம்னா we need the inverse trigonometric function called inverse tangent function. அதாவது இங்கே வந்து theta equal to tan inverse mன்னு இருக்குது.
ஸோ அப்போ தீட்டாவின்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம், இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ மூவி தியேட்டர் ஸ்க்ரீனு இந்த ப்ராப்ளத்தில் பார்க்குறோம். ஸோ மூவி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ், சப்போஸ் தட் எ மூவி தியேட்டர் ஹேஸ் எ ஸ்க்ரீன் ஆஃப் 7 meter tall when someone sit, இங்கே இது வந்து when ஆக்சுவலாக when someone sit down, the bottom of the screen is 2 meter above the eye level. The angle formed by drawing a line from the eye to the bottom of the screen and a line from the eye to the top of the screen is called the viewing angle. In the figure 4.2, theta is the viewing angle. Suppose that the person sit x meter away from the screen. The viewing angle theta is given by the function. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இங்கே பாருங்கள், கொஸ்டினில் பாருங்கள், அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் தட் எ மூவி தியேட்டர் ஹேஸ் ஏ ஸ்க்ரீன் ஆஃப் 7 meter. மூவி தியேட்டருடைய ஸ்க்ரீனாக ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து 7 meter ஃபீட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 7 meterன்னு சொல்லிட்டு எடுத்து, ஸோ தட் மீன்ஸ் 7 meter வந்து இதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்தது பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து 2 meterன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே 2 feetன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டலாக வந்து 7 + 2 9 வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பர்சனுடைய பர்சனுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த இங்கே என்ன கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் தட் த பர்சன் சீட் எக்ஸ் மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன். அதாவது ஸ்க்ரீன்லேருந்து அந்த பர்சனுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கண்ணிலேருந்து அந்த பர்சனுடைய ஐயிலேருந்து கண்ணிலேருந்து ஸ்க்ரீனுடைய பாட்டமுக்கு ஒரு லைன் ட்ரான் பண்ணுறேன். அதுக்கடுத்து டாப்புக்கு ஒரு லைன் ட்ரான் பண்ணுறேன். ஸோ அந்த 2 லைனுக்கும் நடுமத்தில் இருக்க ஆங்கிளை தீட்டான்னு மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன செய்யணும், தீட்டா கால்குலேட் பண்ணுறேன். ஸோ தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan inverse 9/x மைனஸ் tan inverse 2/x. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தோன்னா ஹோல் ஸ்க்ரீனுடைய ஆங்கிள் பார்த்தோன்னா ஏற்கனவே ஸ்க்ரீன் வந்து 7, பாட்டம் வந்து 2, அப்போ 7 + 2 9. ஸோ அப்போ தீட்டா கால்குலேட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ tan inverse ஆஃப் 9/xன்னு வரும். அதை எழுதியாச்சு. அதுக்கடுத்து பாட்டமுக்கு மட்டும் ஆங்கிள் கால்குலேட் பண்ணால் தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 2/x. இப்போ 2 ஆங்கிளையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனுடைய ஆங்கிளிலேருந்து பாட்டமுடைய ஆங்கிளை மைனஸ் பண்ணுறேன். அப்போ தீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan inverse 9/x மைனஸ் tan inverse 2/xன்னு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ வந்து trigonometric ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எதெல்லாம் trigonometric ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா y = f of x sin x வரும், y = f of x cos x, y = f of x tan x, y = f of x cosec x, y = f of x sec x, y = f of x cot x. அதாவது sin x, cos x, tan x, cosec x, sec x, cot x இது எல்லாமே trigonometric functions. ஸோ trigonometric function உனக்கு இதான் ஞாபகம் இருக்கணும். sin, cos, tan, cosec, sec, cot இது எல்லாமே trigonometric function. அதே மாதிரி இங்கே எக்ஸ் எல்லாமே ஆங்கிள். ஸோ இது எப்படி நம்ம இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணால் ரேடியனில் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டொமைன் ஆஃப் trigonometric ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன் இஸ் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதாவது சைன் கொசைனுடைய டொமைன் வந்து எப்படி இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
இப்போ next வந்து domain of tangent and secant of function is the set of all real numbers except odd integer multiples of pi by 2. அதாவது இப்போ tanக்கும் secantக்கும் domain எப்படி இருக்குன்னா அதில் pi by 2 மட்டும் இருக்கா, multiples of pi by 2 மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும், மற்ற எல்லா டேர்ம்ஸும் வரும். ஸோ இது வந்து அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா r minus 2n plus 1 into pi by 2, n belongs to z. இதுதான் வந்து tan and secant உடைய domain. ஸோ அப்போ tan and secant உடைய domain கேட்டால் இதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். r minus 2n plus 1 pi by 2, n belongs to z. அதாவது மைனஸ்னா ரியல் நம்பரில் இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணி வர நம்பர்ஸ் தான் என்னது அதனுடைய டொமைன், போர்ஷன் தான் அதனுடைய டொமைன். tan and secant உடைய டொமைன் அர்த்தம். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் வந்து domain of cotangent and cosecant function is the set of all real numbers except integer multiples of pi. அதாவது domain of cotோடைய cosecant உடைய domain வந்து எப்படி இருக்குன்னா set of all real numbers இருக்கும், எக்ஸப்ட் அதில் எது இருக்காதுன்னா pi மட்டும், multiples of pi மட்டும் இருக்காது. ஸோ அப்போ அதனுடைய டொமைன் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா r minus n pi. ஸோ ஆர்லேருந்து ரியல் நம்பர்லேருந்து n பையை நான் மைனஸ் பண்ணி வர போர்ஷன் தான் வந்து cot and cosecant உடைய டொமைன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரேஞ்ச் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ட்ரிக்னாமெட்ரிக்னா சைன், காஸ், tan, cot, cosine, secantலாம் ட்ரிக்னாமெட்ரிக். இப்போ அதனுடைய ரேஞ்ச்னா அதுக்கு எதுலேருந்து எந்த மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ, அதனுடைய எந்த வேல்யூக்குள்ளே அதுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ சைன் அண்ட் கோசைனுடைய ரேஞ்ச் என்னன்னா -1, +1. அதனுடைய ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா -1லேருந்து ஆரம்பித்து +1 வரைக்கும் தான் அதுக்கு ஆன்சர் வரும். அதுக்கு மேலே அதுக்கு ஆன்சர் போகாது. அதனுடைய வேல்யூ அவ்வளோதான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனுடைய போர்ஷன்ஸ் அவ்வளோதான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா -1 ≤ sin θ ≤ 1. அதே மாதிரி -1 ≤ cos θ ≤ 1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் cosecant θ and secant θ is -∞, -1 union 1, ∞. ஸோ அதுக்கடுத்து cosecant and secant உடைய ரேஞ்ச் இதுதான். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் tangent and cotangent function is the set of all real numbers. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது periods of trigonometric functions. இப்போ வந்து பீரியட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் பீரியாடிக் ஃபங்க்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இப்போ அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் f with a positive number p greater than 0 such that whenever x is in the domain of f, so x plus p is also a domain of f and f of x plus p equal to f of x. அதாவது x வந்து f உடைய டொமைன்னா அப்போ x plus pயும் அதனுடைய டொமைன், அப்போ f of x plus p equal to f of x. அதாவது என்னென்னா எக்ஸில் போயிட்டு சம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அதே ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து பீரியாடிக்குடைய டெஃபினேஷன். அப்போ p வந்து என்ன இன்க்ரிமெண்ட் கொடுத்தியோ அதான் அதனுடைய பீரியட். அப்போ p இஸ் ஏ பீரியட் இங்கே. ஸோ இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா f of x plus p equal to f of x and p is a period of f of xன்னு எடுத்துக்கணும். So next one, the smallest of all such numbers p is called the period of the function. அதாவது p வந்து என்னன்னு சொல்லலாம், பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து எப்படி சொல்லலாம், இப்போ பிங்கிற ஒரு இன்க்ரிமெண்ட்டை எக்ஸ் கூட ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே வரல, திரும்ப f of xனே வருது. அப்போ p இஸ் ஏ பீரியட்னு அர்த்தம்.
periodic properties sin, cosine, cosecant and secant have period 2 pi. இப்போ பார்த்தோன்னா வந்து இப்போ சைன் கோசைன் கோசிகன் சீக்கண்டோடைய பீரியட் வந்து 2 பைன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ சைனில் போய் 2 பைங்கிற ஒரு ஆங்கிள் இன்க்ரிமெண்ட் பண்ணனா ஆட் பண்ணாலும் நமக்கு எந்த சேஞ்சஸுமே வராது. இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பை அதே சைன் எக்ஸ் தான் வரும். அப்போ இதனுடைய பீரியட் வந்து 2 பை, சைனுடைய பீரியட் 2 பை. அதேமாதிரி காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பைனா காஸ் எக்ஸ் தான் வரும். அப்போ காஸோடைய பீரியட் 2 பை. அதேமாதிரி கோசிகன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பைனா கோசிகன் எக்ஸ், அப்போ அதனுடைய பீரியட் 2 பை. அதே மாதிரி சீக்கன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பைனா ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ், அப்போ சீக்கனுடைய பீரியட் 2 பை. ஸோ tangent and cotangent have period பை. அதேமாதிரி tangent and cotோடைய பீரியட் வந்து பை. அப்போ tan of x plus பைனா tan x, அதே மாதிரி cot of x plus பைனா cot x. ஸோ இப்போ வந்து ஈவன் அண்ட் ஆட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈவன். ஸோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா அது கண்டிஷன் என்ன, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபங்க்ஷன்னா ஸோ அதேமாதிரி ஆட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆட்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப். அதாவது எஃப் ஆஃப் ஈவன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஆட்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் முன்னாடி ஒரு மைனஸ் சைன் வந்தால் அது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். சைன் இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் முன்னாடி ஒரு மைனஸ் சைனே வரல அப்படின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் பாசிட்டிவ் வந்திருக்குன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan எக்ஸ்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து cosecant of minus x equal to minus cosecant x. இப்போ வந்து cosecant of minus x கொடுத்து ஒரு minus cosecant x, cosecant முன்னாடி மைனஸ் இருந்தால் அது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி மைனஸ் சைன் வராமல் ப்ளஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ secant of minus x equal to secant xனா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ cot of minus x equal to minus cot xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கோசன் அண்ட் சீக்கண்ட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்க்கு முன்னாடி மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ஸ். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா இங்கே மைனஸ் வராமல் பாசிட்டிவ் வந்திருக்கு, அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன். அதேமாதிரி tan ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் tan எக்ஸ் வந்திருக்கு, இப்போ இது ஆட் ஃபங்க்ஷன். கோசிகன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் கோசிகன் எக்ஸ் வந்திருக்கு, இது ஆட் ஃபங்க்ஷன். சீக்கன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் வராமல் பாசிட்டிவ் வந்திருக்கு, சீக்கன் எக்ஸ் வந்தால் அப்போ ப்ளஸ் சீக்கன் எக்ஸ்னா அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா ஈவன், மைனஸ் வந்துச்சுன்னா ஆட். cot of minus x equal to minus cot xங்கிறது ஆட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா கொசைனுக்கும் சீக்கனுக்கும் மட்டும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு, அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். நெகட்டிவ் வந்திருக்கிறது எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து so the other functions are odd functions. ஸோ இப்போ பார்க்க போகிறது இன்வர்ஸ் சைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த கிராஃபில் ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தோன்னா இப்போ வந்து இப்போ சைனுடைய கிராஃப், இது சைனுடைய கிராஃப். இப்போ சைன் ஆக்சுவலாக ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தனா ஒய்யுடைய ஆன்சர் வந்து எனது ஒய் ஈக்குவல் டு 0, அப்போ 0,0 இந்த பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு π/4 கொடுங்க, இதனுடைய அப்போ அதுக்கான வேல்யூ. ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்தோன்னா இந்த டயக்ராம் நம்மளால் ட்ரான் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தனா இந்த பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு π/4, அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு π/2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/2னா ஆக்சுவலாக எக்ஸ் ஈக்குவல் டு π/2னா sin π/2 1. ஸோ sin π/2 1ன்னா அப்போ வந்து ஒய்க்கு வந்து 1ன்னு கிடைக்குது, எக்ஸுக்கு வந்து π/2. அப்போ வந்து இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா இந்த டயக்ராம் வந்து நம்மளால் ஈஸியாக நம்மளால் ட்ரான் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அதாவது எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒரு இங்கே வந்து நான் -2πலேருந்து +2π எடுத்திருக்கேன். அது மாதிரி இப்போ -2πலேருந்து +2π எடுத்து நீங்கள் வேல்யூ கொடுத்து பார்த்தோன்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும்.
ஸோ இப்போ இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன்னா இப்போ ரேஞ்ச் எழுதுகிறேன். எப்பவுமே டொமைன் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ சைனுடைய டொமைன் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ வந்து ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா சைனுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. அதுக்கடுத்து ஆட் ஃபங்க்ஷன், சைன் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி சொல்கிறேன்னா sin of -x = -sin x கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் இதில் சொல்கிறேன். எக்ஸ் இன்டர்செப்ட்னா இந்த கர்வ் வந்து இந்த வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த கர்வ் வந்து -2π இன்டர்செக்ட் ஆகுது, டச் பண்ணுது. அப்போ வந்து -2π. அதே மாதிரி -π டச் பண்ணுது, 0ல் டச் பண்ணுது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த கர்வ் வந்து π டச் பண்ணுது, 2π டச் பண்ணுது. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்னு பார்த்தோன்னா -2π, -π, 0π, 2πன்னு எடுத்து எழுதிக்கணும். அதேமாதிரி ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா 0ல் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ ஒய் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு, இப்போ மேக்ஸிமம் வேல்யூனா ஒய் ஈக்குவல் டு 1, மினிமம் வேல்யூனா ஒய் ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு கிராஃபிங் த சைன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சைன் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். ஸோ பீரியாடிசிட்டி கிராஃப் ஆஃப் சைன் ஆன் இன்டர்வல் 0,2π 1 cycle. தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 0,2π இந்த சர்க்கிள் இந்த வேவ் வந்து நான் ட்ரான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், 0,2π மட்டும். ஏன்னா இங்கே பாருங்கள் பீரியாடிசிட்டி கிராஃப் ஆஃப் சைன் ஆன் இன்டர்வல் 0,2π. இப்போ 0,2πக்கு மட்டும் அந்த போர்ஷனுடைய கர்வ் மட்டும் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தோன்னா இப்போ ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் ஆஃப் கிராஃப். இப்போ இதுலேருந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் கால்குலேட் பண்ணேன். 0 to 2π மட்டும் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வேவ் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ப்ளிடியூட்னு பார்த்தா இதுதான் ஆம்ப்ளிடியூடு. இந்த ஹையஸ்ட் இந்த டாப் இருக்குது, ஹைட் இருக்குது தெரியுமா, இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த லோயஸ்ட் மேலே போகிற ஹைட்டும் கீழே வர ஹைட்டும் டெப்த்தும் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஆம்ப்ளிடியூட் டெஃபினேஷன். த மேக்ஸிமம் ஆர் மினிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிராஃப் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதாவது என்னென்னா ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இந்த அப் அண்ட் லோயர். ஸோ த மேக்ஸிமம் ஆர் மினிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிராஃப் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு தான் மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் மினிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணுறது தான் ஆம்ப்ளிடியூடு. இப்போ மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் இந்த அப், மினிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் லோயர். ஸோ அதனுடைய இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது ஆம்ப்ளிடியூடு. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ the amplitude of y equal to a sin x. So next one period of y equal to sin x. So இதனுடைய இந்த sin x உடைய y equal to sin x உடைய கிராஃப் இங்கே ட்ரான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த டயக்ராமுடைய பீரியட்னு பார்த்தோன்னா the period of y equal to a sin bx is 2π by mod p. So இப்போ பார்த்தீங்கன்னா the sine function is not one-to-one in the entire domain R. This is visualized from the fact that every horizontal line y equal to b -1 less than or equal to b less than or equal to 1 intersect the graph of y equal to sin x in infinitely many times, which is a tool to decide the one-to-one status of a function. If the domain is restricted to -π/2 pi/2 -1, 1 as its range, then the sine function becomes one-to-one and on to bijection with the range. So இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the sine function is not one-to-one in the entire domain. So domain இப்போ சைனுடைய டொமைன் வந்து ரியல் செட்டு தான் அதனுடைய டொமைன். ஸோ இந்த ரியல் செட்டில் சைன் வந்து நாட் one-to-one கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து this is visualized from the fact that every horizontal line y equal to b -1 less than or equal to b less than or equal to 1. ஸோ இப்போ ஹரிசாண்டல் லைன்னு பார்த்தோன்னா அதனுடைய லிமிட் வந்து இதுதான் -1 less than or equal to b less than or equal to 1. intersect the graph of y equal to sin x infinitely many times. ஸோ இது வந்து எங்கே many times வந்து இது வந்து intersect ஆகுது.
இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கிராஃப் y ஈக்குவல் டு sin x கிராஃப் வந்து இன்ஃபைனைட்லி இன்டர்செக்ட் இன் மெனி டைம்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், விச் இஸ் எ டூல் டு டிசைட் ஒன் டு ஒன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து ஒன் டு ஒன்று இதுலேருந்து நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் த டொமைன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு, இப்போ டொமைன் இப்போ சைனுடைய டொமைன் எப்படி எடுத்துக்கலாம்னா -π/2 +π/2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ரியல் நம்பரில் -1, +1 எடுத்துக்கலாம். இதான் அதனுடைய ரேஞ்ச், சைனுடைய ரேஞ்சு. Then sin function become 1 to 1 and on to with the range. So அப்போ இதுலேருந்து 1 to 1 on to சொல்லலாம் bijections. So next let us define the inverse sin function with -1, +1. So இப்போ வந்து next inverse sin functions இப்போ calculate பண்ண போகிறோம். அதனுடைய range வந்து -1, +1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா as its domain and with -π/2, +π/2 as its range. இப்போ சைனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ரியல் நம்பர்லாம் -1 to +1. இதுவே ஆங்கிளில் பார்த்தோன்னா நம்ம ரேடியனில் பார்த்தோன்னா -π/2, +π/2 தான் அதனுடைய சைனுடைய ரேஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ கிராஃபில் இங்கே பாருங்கள் -π/2 +π/2 தான் வந்து சைன் டேர்ம்ஸோடைய ரேஞ்ச். இதுக்குள்ளே தான் அதனுடைய ஆன்சர் கிடைக்கும். ஒன்று -π/2லேருந்து ஆரம்பித்து +π/2 தான் வரும். அதுக்கு மேலே வந்ததுன்னா அது அதனுடைய டொமைன் கிடையாது, ரேஞ்ச் கிடையாது. இப்போ வேல்யூவில் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா அப்போ அந்த கர்வ் மட்டும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், the inverse sin function and its properties. அதாவது இங்கே பாருங்கள், the inverse sin function is defined by y equal to sin inverse x or that means sin x or a or c sin x சொல்லலாம். that means if and only if sin y equal to x. அதாவது இங்கே என்னென்னா இப்போ இன்வர்ஸ் நம்ம எப்படி ஆக்சுவலாக sin y equal to xனா y equal to sin inverse. இப்போ y equal to sin inverse xன்னு எடுத்தோன்னா இந்த sin இந்த சைடு வந்துச்சுன்னா sin y equal to xன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். So next on the domain of y equal to sin inverse x is -1, +1. ஸோ இப்போ வந்து sin inverse x ஓட டொமைன் என்னென்னு பார்த்தோன்னா அதனுடைய ரேஞ்ச் என்னென்னா -1 to +1. அதே மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் y equal to sin inverse x is -π/2 +π/2. இப்போ ரேடியனில் பார்த்தோன்னா sin inverse x உடைய ரேஞ்ச் வந்து -π/2 +π/2. இது ரியலில் பார்த்தோன்னா -1 to +1. இதான் அதனுடைய sin inverse x உடைய ரேஞ்ச். ஸோ அப்போ sin x equal to -π/2, +π/2 to -1, +1. இதான் அதனுடைய ரேஞ்ச். இப்போ இன்வர்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். -1, 1 tends to -π/2 +π/2 இன்வர்ஸ், அதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the restricted domain -π/2 +π/2 is called the principal domain. ஸோ இப்போ இந்த டொமைனை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பிரின்சிபல் டொமைன் சொல்லலாம். ஸோ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் த வேல்யூஸ் y equal to sin inverse x. ஸோ -1, +1 are known as principal value. ஸோ இந்த டொமைன் வந்து பிரின்சிபல் டொமைன் சொல்லலாம். -π/2 +π/2 பிரின்சிபல் டொமைன், -1, +1 வந்து பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ பிரின்சிபல் டொமைன் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் அண்ட் த வேல்யூஸ் y equal to sin inverse x. y equal to sin inverse x உடைய principal domain -π/2 +π/2. principal value -1, +1 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். So next to solve the equation sin x equal to 1/2.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன செய்யணும்னா sin x வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறேன். இப்போ sin x சால்வ் பண்ண அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், மற்ற டேர்ம்ஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், டு ஃபைண்ட் எக்ஸ், அதாவது டு சால்வ் த ஈக்குவேஷன்னா இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், sin x ஈக்குவல் டு 1/2 இருக்குது. அதாவது சால்வ்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டு ஃபைண்ட் எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு sin இன்வர் 1/2. So இப்போ பார்த்தோன்னா one has to find all the values of x in the interval -∞ to +∞. இப்போ வந்து இந்த -∞ இருந்து +∞க்கு எக்ஸோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு sin இன்வர் 1/2 இருக்குது. ஸோ வேல்யூஸ் வந்து இதுலேருந்து எடுக்க போகிறோன்னா -∞ to +∞. ஸோ ஒன் ஹேஸ் டு ஃபைண்ட் யூனிக் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இந்த இன்டர்வல் -π/2 +π/2. ஸோ அப்போ என்ன செய்யணும், இங்கே டேபிள்ஸ் மேக் பண்ணுறேன். டீட்டாவுடைய ஆங்கிள் என்னென்ன ஆங்கிள்லாம் எடுத்துக்கிறேன்னா, டீட்டாங்கிறது ஆங்கிள். ஸோ 0 ஆங்கிள் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஃபங்க்ஷன் வந்து sin cos tan. இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஆங்கிள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 0னா sin 0 ஆன்சர் கிடைக்கும். அது மாதிரி sin 30 டிகிரி, ஸோ sin 30 டிகிரினா 1/2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். sin 45னா 1/√2, sin 60 டிகிரி √3/2, sin 90 டிகிரி 1. அதேமாதிரி cos 0 டிகிரி 1, cos 30 டிகிரி √3/2, cos 45 டிகிரி 1/√2, cos 60 டிகிரி 1/2, cos 90 டிகிரி 0. நெக்ஸ்ட்டு வந்து tan 0 டிகிரி 0, tan 30 டிகிரி 1/√3. நெக்ஸ்ட்டு வந்து tan 45 டிகிரி 1, tan 60 டிகிரி √3, நெக்ஸ்ட்டு tan 90 டிகிரி இன்ஃபினிட்டி. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆங்கிளுடைய ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய ஆங்கிளுடைய ஆன்சர். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இந்த டேபிள்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது sin 0னா 0 ஞாபகம் வச்சுக்கணும், sin 30 டிகிரினா 1/2 ஞாபகம் வச்சுக்கணும், sin 45 டிகிரினா 1/√2 ஞாபகம் வச்சுக்கணும், sin 60 டிகிரினா √3/2, sin 90 டிகிரினா 1, cos 0 டிகிரினா 1, cos 30 டிகிரினா √3/2, cos 45 டிகிரினா 1/√2, cos 60 டிகிரினா 1/2, cos 90 டிகிரினா 0. அதேமாதிரி tan 0 டிகிரினா 0, tan 30 டிகிரினா 1/√3, tan 45 டிகிரினா 1, tan 60 டிகிரினா √3, tan 90 டிகிரினா இன்ஃபினிட்டி. இப்போ வந்து நம்ம டிகிரி கால்குலேட் பண்ணால் அதனுடைய ஃபார்முலா இதுதான், அதாவது π/180 இன்ட்டு ரேடியன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஆல்னால் எல்லா ஆங்கிளுமே இங்கே பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து சைன் மட்டும் இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கும். சைன் அண்டு கொசிக்கன் இது மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அதுமாதிரி இது வந்து எஸ்ங்கிறது சைனை ரெப்ரசென்ட் பண்ணும், டீங்கிறது டேனை ரெப்ரசென்ட் பண்ணும், காசுங்கிறது காசை ரெப்ரசென்ட் பண்ணும், ஏங்கிறது ஆல். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா சிம்பிளாக ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு அப்படி சும்மா இதை ஞாபகம் வச்சுட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ வந்து ஏங்கிறது ஆல் ஆங்கிள்ஸ் ஆல் ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அதாவது இங்கே வந்து இந்த குவாட்ரண்ட்டுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. 90 டிகிரியில் எல்லா ஆங்கிளுமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா ஆங்கிளுமே பாசிட்டிவ், எல்லா ட்ரிகாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த குவாட்ரண்ட்டில் வந்து சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா. இதில் பார்த்தோன்னா டேனும் காட்டும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட் வந்து 270 ப்ளஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே ப்ளஸ். இப்போ ப்ளஸ்ன்னா நீங்கள் வந்து அப்பில் ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இப்போ ப்ளஸ்ன்னு போட்டாலே மேலேருந்து வரணும். அதாவது 90 டிகிரினா இங்கே பார்க்கணும், அதுக்கடுத்து 90 டிகிரினா இங்கே, 180 டிகிரினா இந்த தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடணும், 270னா இந்த குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும், 360னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வந்துடணும். இது வந்து பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு மட்டும்தான். ப்ளஸ்ன்னு இருந்தால் மட்டும் தான் இது மேலேருந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இதே மைனஸ்னு இருந்ததுன்னா கீழேருந்து நீங்கள் வரணும். அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இது வந்து 90 டிகிரி அதாவது கீழே இங்கேருந்து வரணும், 90 டிகிரி மைனஸ் தீட்டா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா
180 minus theta இது செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் 270 minus theta. கீழே இருந்து வரும்போது இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து 360 minus theta வரும். இது வந்து 270 minus theta. இது 180, இது வந்து 90 வந்துடும். ஸோ மைனஸ், இந்த மைனஸ்னால் கீழே இருந்து ரொட்டேட் வரணும், ப்ளஸ்னால் மேலேருந்து ரொட்டேட் வரணும். மற்றபடி எல்லா குவாட்ரண்ட்லையுமே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எந்தெந்த குவாட்ரண்ட்லாம் பாசிட்டிவாக இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும். ஆங்கிள் மட்டும் ப்ளஸ் ஆங்கிள்னால் மேலேருந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரணும், மைனஸ் ஆங்கிள்னால் கீழே இருந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.1 ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர் -1/2 இந்த ரேடியன் அண்ட் டிகிரி. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க. சைன் இன்வர் -1/2 உடைய பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க. ரேடியன்லேயே டிகிரி, ரேடியன்னா பையில் வேல்யூ தரணும், டிகிரினா 60 டிகிரி 30 டிகிரி அப்படின்னு சொல்லி அந்த டிகிரியில் நம்ம பிரின்சிபல் வேல்யூ தரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ஆங்கிள் எடுத்து எழுதிட்டேன். சைன் 0 ஆங்கிள், சைன் 30 ஆங்கிள், சைன் 45 டிகிரி, சைன் 60, சைன் 90, அதுமாதிரி காஸ் 0, காஸ் 30, காஸ் 45, காஸ் 60, காஸ் 90, அதுமாதிரி tan 0, tan 30, tan 45, tan 60, tan 90 ஆங்கிள் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்களோ அந்த ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்து எழுதிட்டேன். ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர் -1/2. அப்போ சைன் இன்வர்னா அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா சைன் ஒய்யாக மாறிடும். சைன் ஒய் ஈக்குவல் டு -1/2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைனுடைய ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா இப்போ ரேடியனில் -π/2 +π/2 வரும். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு இப்போ 1/2 சைனுக்கு எந்த ஆங்கிளில் 1/2ங்கிற ஆன்சர் கிடைக்குன்னா சைன் 30 ஈக்குவல் டு 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா சைன் 30, சைன் ஆஃப் -30ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சைன் கேன்சல் ஆகிடும். ரெண்டு இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் சைன் இருக்குது. இந்த சைன் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு -30. ஸோ ஒய் ஈக்குவல் டு -30னா அப்போ இந்த 30 டிகிரியை இப்போ வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், பையில் எழுத போகிறேன். அப்போ என்னென்னா 30 இன்ட்டு இப்போ வந்து 30 டிகிரியை நான் வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணோம், பையில் வேல்யூஸ் எழுதணும். அப்போ என்ன செய்யணும் 30 இன்ட்டு π/180 ஃபார்முலா எடுத்துட்டு இப்போ கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணி இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3யும் 18 கேன்சல் பண்ணால் 3 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 18 6 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ π/6. அப்போ 30 டிகிரியை ரேடியனில் பையில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா π/6ன்னு எழுதலாம். ஸோ இங்கேயே பாருங்கள் இப்போ 30 டிகிரி இருக்குது, இப்போ வந்து -π/6. இப்போ பாருங்கள், the principal value of sin inverse of -1/2 is -π/6 radian. இது வந்து ரேடியன், இது ரேடியன். this corresponds to -30 டிகிரி. ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா find the principal value of sin inverse of -1/2 in radian and degree. பிரின்சிபல் வேல்யூ வந்து ரேடியன்லேயும் கொடுங்க, டிகிரிலையும் கொடுங்கன்றாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ ரேடியனில் பார்த்தோன்னா இந்த இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ ரேடியில் பார்த்தோன்னா -π/6, இதுவே டிகிரியில் பார்த்தோன்னா -30 டிகிரி தான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூஸ். அப்போ ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி வர ஆன்சர் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 30 டிகிரி வந்து ஆக்சுவலாக வந்து சைனுடைய ரேஞ்ச் வந்து -90 டிகிரி டு +90 டிகிரி தான் அதனுடைய ரேஞ்சு. வந்திருக்க வந்து ஆன்சர் வந்து பிரின்சிபல் வந்து -30 டிகிரி. -30 டிகிரி வந்து -90 டிகிரிலேருந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ -90னா அதுக்கு முன்னாடி வந்து -80 இருக்கும், அதுக்கு முன்னாடி -70, அதுக்கடுத்து -50 இருக்கும், -40, -30, அதுக்கடுத்து 20, -20, -10, 0 அப்படின்னு போயிட்டே இருக்கும், 90 வரைக்கும் போயிட்டுருக்கும். அப்போ -90 +90க்குள்ளே கண்டிப்பாக -30 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஒய் வந்து கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம், பிரின்சிபல் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர் -1/2 இஸ் -π/6 and -30 டிகிரி. Next, example 4.2 find the principal value of sin inverse 2 if it exists. So இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த find the principal value of sin inverse 2 if it exists, அதாவது இந்த sin inverse 2க்கு principal value கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ
domain of y இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை yன்னு எடுத்துக்கிறேன். y equal to sin inverse 2 is minus 1, 1 and 2 not belongs to minus 1, 1. அதாவது என்ன எடுத்துக்கிறேன்னா இப்போ y equal to sin inverse of 2னா இந்த 2 வந்து எப்பவுமே சைனோட ரேஞ்ச் வந்து -1 to +1. ஆனால் 2 வந்து எங்கே இருக்குன்னா -1 +1க்கு வெளியில் தான் 2 இருக்கும். கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே 2 இருக்காது. 2ங்கிற நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது. அப்போ ரேஞ்சுக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனும் வந்து என்னது எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ இந்த டொமைன் வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ பிரின்சிபல் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. therefore sin inverse 2 does not exist. ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா இந்த 2ங்கிற நம்பர் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ரேஞ்சில் இல்லைன்னா we can't find out the principal value for sin inverse 2. அப்போ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு எழுதிடணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க, சால்வ் பண்ணி எழுதுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு ரஃப் நோட் எடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள், மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? we complete the class.